இப்போதைக்கு சப் 4 மீட்டர் காம்பேக்ட் எஸ்யூவி கேட்டகரியிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கார் அப்படின்னா மஹிந்திராவோட XUV 3XO TGDI பெட்ரோல் இன்ஜின் தான். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த காரோட ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம கூட மஹிந்திரா XUV 3XO TGDI AX7 வேரியன்ட் இருக்குது. இந்த காரோட ஒரு டீட்டெயில்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ அண்ட் ஆல்சோ டிரைவ் ரிவ்யூ இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசுனா என் பேர் அம்ரிஷ். நம்மளோட மோட்டார்ஸ் தமிழ் சேனலில் நம்ம எல்லா கார்ஸ் அண்ட் பைக்ஸோட டிரைவ் அண்ட் வாக் அரவுண்ட் ரிவ்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த மஹிந்திரா XUV 3XO நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க SKS மஹிந்திராக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ வழக்கம் போல் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இன்ஜின் பே ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் இதில் கொடுத்துருக்க இன்ஜின் பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தோம்னா TGDI பெட்ரோல் இன்ஜின், ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். 1.2 லிட்டர் TGDI பெட்ரோல் இன்ஜின் இந்த காரை நம்ம கொடுத்துறாங்க. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தோம்னா கிளாஸ் லீடிங் ஒரு 130 bhp அண்ட் 230 Nm ஆஃப் டார்க் வந்துட்டு இந்த 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கே பார்த்தோம்னா நமக்கு இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. பேனட்டும் பயங்கர ஹெவியாக இருக்குது. இன்ஃபேக்ட் குளோபல் என்கேப்பில் நமக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார் தான் இந்த மஹிந்திரா XUV 3XO. ஸோ இது மட்டும் இல்லாமல் நமக்கு 1.2 லிட்டர் TCMPFI பெட்ரோல் இன்ஜினுமே இருக்குது. ஸோ அது பார்த்தோம்னா டர்போ சார்ஜ் மல்டி பாயிண்ட் ஃபியூல் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து இதை விட கொஞ்சம் கம்மியாக பவர் ப்ரொடியூஸ் பண்ணும், பட் அதுவுமே நல்ல ஒரு அடிக்குவேட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு AX7 வேரியன்ட், இதுலேயே நமக்கு டியூல் டோன் வேரியன்ட் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. ஸோ அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு LED ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்புமே இந்த வேரியண்ட்டில் நமக்கு டிஃபால்ட்டாகவே வந்துடும். LED DRLs நமக்கு வந்துருது, அதுவுமே நமக்கு ஒரு C ஷேப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இண்டிகேட்டர்ஸ் பார்த்தோன்னா நமக்கு LED DRL நமக்கு இண்டிகேட்டர்ஸாக டெவலப் ஆகிக்கும். இதில் பார்த்தோன்னா மஹிந்திராவோட லோகோ அண்ட் LED அப்படிங்கிற ஒரு பேட்சிங் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளாஸ் பிளாக்ல கிரில் வந்துருது. அண்ட் இங்கே பார்த்தோன்னா ஒரு குரோம் ஸ்ட்ரைப்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த காரில் நமக்கு 360 டிகிரி பார்க்கிங் கேமரா வராது, அது வந்து டாப் அண்ட் AX7L வேரியண்ட்டில் தான் வரும். அண்ட் கீழே பம்பர் போர்ஷன் பார்த்தோன்னா நமக்கு ஒரு பிளாக் கலர் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸ்கிட் பிளேட்டுமே அதில் சின்னதாக ஆட் பண்ணியிருக்காங்க. 200 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடும். ஆக்சுவலாக 201 mm வந்துடும். அண்ட் பேனட்லையுமே பார்த்தோம்னா ஸ்கூப்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த XUV 3XOட ஃப்ரண்ட் வியூ. சைட்லேருந்து பார்க்குறப்போ மேஜராக சேஞ்ச் ஆகிற விஷயம்னு பார்த்தோம்னா அலாய் வீல்ஸ் தான். இதில் நமக்கு 17 inch அலாய் வீல்ஸ் வரும். இதோட சைஸ் பார்த்தோம்னா 215/55 or 17 inch ஒரு பிளாக் கலர் அலாய் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. பார்க்குறதுக்குமே நல்லா ஸ்போர்ட்டியாக இருக்குது. ஓவரால் லென்த் நமக்கு sub 4 மீட்டரில் இருக்க ஒரு கார் தான். 2.6 meters ஆஃப் வீல் பேஸ், இந்த செக்மெண்ட்லேயே லார்ஜஸ்ட் வீல் பேஸ் இருக்க கார்னா அது வந்து இந்த மஹிந்திரா XUV 3XO தான். ஸோ கம்ஃபர்ட்டுமே இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நமக்கு கிடைக்கும். அண்ட் 200 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். வீல் ஆர்ச்சஸும் நீங்கள் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அண்ட் இங்கே அந்த சர்க்குலரான வீல் ஆர்ச்சஸில் ஒரு சின்னதாக ஒரு கட் மட்டும் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் நமக்கு LEDயில் ஓஆர்எம்லேயே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டியூல் டோன் வேரியன்ட். ரூஃப் வந்து நமக்கு ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும், ஒரு மேட் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பாடி பார்த்தோன்னா நமக்கு பிளாக் கலரில் வந்துடும். மேலே பார்த்தோம்னா நமக்கு ரூஃப் ரெயில்ஸ் வந்துடுது, அதுவுமே பிளாக் கலரில் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய பேனராமிக் சன்ரூஃப் இந்த காரை நமக்கு வந்துடுது. ஸோ இதுவுமே ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து நமக்கு நெக்ஸான்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது பார்த்தோம்னா இந்த மஹிந்திரா XUV 3XOவில் தான். ரியர் வீல்லையுமே இந்த காரில் நமக்கு டிஸ்க் வந்துடும். இது வந்து பிளாக் கலர். ஸோ பார்க்குறதுக்கு பயங்கர அட்ராக்டிவாகவே இருக்குது. ரியர்லேருந்து பார்க்குறப்போ நமக்கு கனெக்டட் LED டெய்ல் லேம்ப் செட்டப் AX5 வேரியண்ட்லேருந்தே கொடுத்துட்றாங்க. இதுலேயுமே நமக்கு சேம் கனெக்டட் LED டெய்ல் லேம்ப் செட்டப் தான் வருது. AX7 அப்படிங்கிற ஒரு பேஜிங் மட்டும் வந்துருது. XUV 3XO பேஜிங் கொடுத்துறாங்க. ரியரில் வாஷர் இப்போ டிஃபாகர் எல்லாமே வந்துடும். இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்புமே வந்துருது. அண்ட் ஆல்சோ ஒரு ஆண்டனாவுமே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோன்னா நமக்கு 2 பார்க்கிங் சென்சர் வந்துருது. கேமரா பார்த்தோம்னா நமக்கு நீட்டாக இந்த இடத்துல டக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்லையுமே நமக்கு LED டெய்ல் லேம்ப் செட்டப் வந்துடும். ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு டெய்ல் லேம்ப்ஸே இண்டிகேட்டராக டெவலப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ரெட் அண்ட் ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் நமக்கு ஹாலஜன் பல்பில் தான் வரும். அண்ட் பிரேக் லேம்புமே நமக்கு இதுக்குள்ளே ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு அட்ராக்டிவான டிசைன் தான் இந்த 3XOவில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 364 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். அதையுமே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு பெரிய பூட் தான். இந்த சீட்டுக்கு நமக்கு 60/40 ஸ்பிளிட் ரேஷியோ சீட்ஸ் கொடுத்துறாங்க. 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டுமே வந்துருது. நம்ம ரியரில் போகிறப்ப பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு சப்வூஃபருக்கான பிளேஸ்மெண்ட்டுமே இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஹுக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லையுமே நமக்கு ஹுக் வந்துருது. அண்ட் ஆல்சோ பார்சல் ட்ரே வைக்கிறதுக்கான பிளேஸ்மெண்ட் இந்த இடத்துல வந்துருது. ஸோ இந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி இந்த ஹுக்கை இழுத்து விட்டு இந்த மாதிரி ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது 60/40 ஸ்பிளிட்டில் தான் இருக்குது. இதுக்கு அடியில் பார்த்தோம்னா நமக்கு ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 135/90 or 16 inch கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் வீல்ஸ் தான் நமக்கு வருது. அண்ட் ஆல்சோ ஜாக்கிலாம் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம பூட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த காரோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ டோர்ஸ் பார்த்தோம்னா நல்லா வைடாக தான் ஓப்பன் ஆகுது. இங்கேயுமே நமக்கு ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் நமக்கு ஒரு குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேட் குரோம் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நமக்கு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் வந்துருது. இந்த இடத்துல நமக்கு ஒரு லெதர் ஃபினிஷுமே கொடுத்துருக்காங்க. டோர் பாக்கெட்ஸ் 1 liter பாட்டில் ஈஸியாக அக்காமடேட் பண்ணிக்கோ. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேக்ஸின் ஹோல்டர்ஸுமே பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் பார்க்கலாம்.
ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இங்கிலீஷ், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. நான் அப்படியே ஈஸியாக க்ளைட் பண்ணி உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்தப்பறம் எனக்கு லெக் ரூம், நீ ரூம் எல்லாமே தாராளமாக இருக்குது. நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு இருக்கேன். அண்டர் தை சப்போர்ட் டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக நல்ல ஒரு அண்டர் தை சப்போர்ட் இந்த காரில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும், எனக்கு இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஹெட்ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஏன் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8". இந்த இடத்துல சின்னதாக ஸ்கூப் பண்ணியிருக்காங்க, அதனால் ஹெட்ரூமே நமக்கு நல்லா தான் கிடைக்குது. அண்ட் பேனராமிக் சன்ரூஃப் இந்த கார் நமக்கு வந்துடும். ஸோ நல்ல ஒரு பெரிய சன்ரூஃப் இந்த செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஒரு இயரில் பார்த்தோம்னா நமக்கு 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் அண்ட் ஆல்சோ ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டுமே இதில் நமக்கு வந்துடுது. நமக்கு 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. நல்ல ஒரு ஏரியான கேபின் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த ஒயிட் கலர் மட்டும் ஈஸியாக அழுக்காகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சீட் கவர்ஸ் கூட நம்ம ஒரு பிளாக் கலரில் மாற்றிக்கலாம். அண்ட் ஸ்பீக்கர்ஸ்க்கான பிளேஸ்மெண்ட்லாம் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்லையுமே நமக்கு இந்த இடத்துல மேக்ஸின் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல கம்ஃபர்டபுளான பிளேஸ் தான். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. 3 பேர் கூட நல்லா தாராளமாக உட்காரலாம். அந்தளவுக்கு கேபின் நல்லா வைடாக தான் இருக்குது. ஹுக் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹேண்டில் வந்துடுது. கேபின் லைட்ஸ் நமக்கு ஒரு எல்இடியில் கொடுத்துருக்காங்க. 2 சைடுமே வந்துடுது. இங்கேயுமே அதே கேபின் லைட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ ரியரில் நமக்கு 2 ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. அண்ட் ஆல்சோ ஒரு USB-C சார்ஜ் சாக்கெட் கொடுத்துட்றாங்க. இந்த இடத்துல மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸுமே இருக்குது. இதுக்கு கீழே நமக்கு ஒரு 12 வோல்ட் சார்ஜ் சாக்கெட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் டனல் பெருசாக ப்ரொட்ரூட் ஆகலை, சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் பேசஞ்சரும் அது பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இதுதான் அந்த கேபினோட வியூ. நமக்கு 10.25 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் வந்துடும். அதனால் நம்ம ஃப்ரண்ட்டில் போய்ட்டு பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஃப்ரண்ட் பேசஞ்சருக்கு பார்த்தோம்னா நமக்கு சீட் பெல்ட் ஹைட் அட்ஜஸ்ட்டுமே கொடுத்துட்றாங்க. ஸோ அதுவுமே நல்ல ஒரு வெல்கம் பண்ண வேண்டிய ஒரு அடிஷன் தான். இங்கே பார்த்தோம்னா நமக்கு விண்டோ லைனிங்குமே ரொம்ப தூக்கிலாம் இல்லை, கொஞ்சம் இறக்கி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்டிப்பாக கிளஸ்டரோபிக்காக ஃபீல் ஆகாது இந்த 3XOவோட கேபின். ஸோ இந்த 3XOவோட பிளாக் கலர் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே பார்த்தோம்னா ஃபெண்டரில் நமக்கு TGDI ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிற ஒரு பேட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கூட ஆட்டோமேட்டிக் தான் இருக்குது. 1.2 லிட்டர் TGDI வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக், அதாவது 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் இருக்க வேரியண்ட் தான் நம்ம கூட இருக்குது. ஸோ கலர் வேறு லெவல், செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. ரெக்வஸ்ட் சென்சர் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துட்றாங்க. இங்கே பார்த்தோன்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது. இந்த இடத்துல நமக்கு ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் நமக்கு ஃப்ரண்ட் டிரைவர் டோருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. 4 டைம்ஸ் நம்ம க்ளோஸ் அண்ட் ஓப்பனுமே இங்கேருந்தே பண்ணிக்கலாம். சைல்ட் லாக்கான ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கொடுத்துட்றாங்க. இங்கேயுமே நமக்கு ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் ட்ரீட்மெண்ட் தான். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃப்ரண்ட்லேயுமே டோர் பாக்கெட்ஸ் நமக்கு 2 பாட்டில் ஹோல்டர் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் தனியாக நமக்கு மேக்ஸின் ஹோல்டர்ஸ் வந்துடுது. ஒரு ரெஃப்ளெக்டருமே இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டுக்கு நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷனுமே வந்துடும். ஸோ நல்ல ஒரு பர்ஃபெக்ட் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்கே பார்த்தோம்னா ஹில் டிசைன் கண்ட்ரோலுக்கான பட்டன், ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்க்கான பட்டன், ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சருக்கான பட்டனுமே வந்துடுது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனுமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர் நமக்கு இந்த இடத்துல வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். ஃப்ரண்ட்டில் நமக்கு 2 பார்க்கிங் சென்சர் வந்துடுது. ஸோ இப்போ நம்ம இன்டீரியர் போயிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த வேரியண்ட்டில் நமக்கு வந்துடும். இது வந்து X5 வேரியண்ட்லேருந்து இது கொடுத்துட்றாங்க. இது நம்ம ஆல்ரெடி 500 பார்த்துருப்போம். அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இங்கேயுமே வருது. ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டியரிங் வீல், நார்மலான ஸ்டியரிங் வீல் தான் அது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு லெதர் ராப்டு ஸ்டியரிங் வீல் இந்த கார் நமக்கு வந்துடுது. அண்ட் இதில் லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துறாங்க. ஒரு கிளாஸ் பிளாக்ல இருக்குது. ரைட் சைடில் க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் ஆல்சோ அந்த MID கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் வந்துடுது. ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இந்த கார் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்க்கறதுக்கு செம அட்ராக்டிவாக இருக்குன்னு சொல்லலாம். டயர் பிரஷர் மானிட்டரிங் சிஸ்டம் நமக்கு வந்துடுது. இது தவிர நம்ம மஹிந்திராவில் பார்க்குற எல்லா ஃபீச்சருமே நமக்கு கொடுத்துறாங்க. வெஹிக்கல் இன்ஃபோ, நேவிகேஷன், ஃபுல் மேப் வியூமே நம்ம என்ன பார்த்துக்கலாம். டிஸ்பிளே லேஅவுட், செட்டிங்ஸ் அண்ட் அலர்ட் ஹிஸ்ட்ரி, டிரைவ் இன்ஃபோ, ஃபியூல் இன்ஃபோ, இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இனிமேல் லோட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம 700 பார்த்து அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஸோ அதே தான் இங்கேயுமே கொண்டு வந்திருக்காங்க. லெஃப்ட் சைடில் நமக்கு ஸ்பீடோமீட்டர் வந்துருது. ரைட் சைடில் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோம்னா நமக்கு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் மீட்டர் நமக்கு லெஃப்ட் சைடில் வந்தது. டெம்பரேச்சர் மீட்டர் நமக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல லோடனான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். பட் இதில் வந்து நமக்கு அடாஸ் வராது. அது வந்து டாப் எண்டில் மட்டும் தான் வரும். இந்த ஸ்டியரிங் வீலுக்கு நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் டெலஸ்கோபிக் கிடையாது. ஸோ டில்ட் மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த கார் நமக்கு வந்துடும். வித் மெமரி ஃபங்க்ஷனோட இது நமக்கு வருது. இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஒரு 10.25 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் கொடுத்துறாங்க. இதுலேயுமே நம்ம ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே வயர்லெஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன்ஸுமே இதில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய அப்ளிகேஷன்ஸ் இதில் நமக்கு இருக்குது. நியூஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டேல் இதில் நமக்கு இருக்குது. ரிவர்ஸ் வியூ கேமரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம என்ன டிரைவ் அப்போ கூட ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அடாப்டிவ் கைட்லைன்ஸ் அதுவுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தோன்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சருக்கான ஒரு சின்னதாக ஒரு சிம்பிள் மட்டும் வருது. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு தெரியல. இதுலேயுமே நம்ம ஏசிக்கான இன்ஃபர்மேஷனுமே வேணா பார்த்துக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் சின்னதாக ஒரு விஜெட் மாதிரியான ஒரு விஷயம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் அப்டேட் எல்லாமே OTA மூலிமா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த மேப் வியூ. இதுவே வேணும்னா நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லையுமே பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம். இது தவிர நம்ம செட்டிங்ஸில் போயிட்டோம்னா காரோட வேரியஸ் பேராமீட்டர்ஸை இங்கேருந்தே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த போர்ஷனில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு ஃபேவரட்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ்க்கு நமக்கு ஒரு பட்டன் வந்துடுது. ரேடியோக்கு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ
சவுண்ட் சிஸ்டமே நல்லா தான் இருக்குது. வால்யூம்க்கு நமக்கு இந்த மாதிரி ஒரு ரோட்டரி நாப் கொடுத்துருக்காங்க. கால் அட்டன் டிக்ளைன் அண்ட் ஆல்சோ மியூசிக் அண்ட் ஆல்சோ ஹோம்க்கான ஒரு பட்டன் வந்துருது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ட்ரைவ் மோட் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஸ்டியரிங் மோட் கிடையாது, அதுக்கு பதிலாக ட்ரைவ் மோட் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால ஜிப் ஜாப் ஜூம் அப்படிங்கிற 3 ட்ரைவ் மோட்ஸ் இந்த கார் நமக்கு வந்துடும். அண்ட் இதுதான் அந்த டியூல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம்க்கான பட்டன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துருது. ட்ராக்ஷன் கண்ட்ரோலான பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு ஒயர்லெஸ் சார்ஜிங் பேடுமே வந்துருது. ஒரு USB-A சார்ஜிங் சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ். ஸோ அதுக்கான ஒரு கியர் லிவர் இந்த இடத்துல வந்துருது. பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் மேனுவல் மோடுமே இதில் நம்ம ட்ரிப்டானிக் மூலியமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் பேடல் ஷிஃப்டர்ஸ் இது நமக்கு கிடையாது. அண்ட் 2 கப் ஹோல்டர்ஸ் இந்த இடத்துல வந்துருது. இதுதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. ஸோ இதை நம்ம லாக்கிங், அன்லாக்கிங் அண்ட் ஆல்சோ பூட் ஓப்பனுமே இதை நம்ம பண்ணிக்கலாம். இந்த போர்ஷனில் நமக்கு மேஜராக பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் பிளாக்ல இருக்குது. ஒரு மேனுவலான ஹேண்ட் பேக் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே வந்துருது. இதுக்கு அடியிலுமே நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. டேஷ்போர்ட் பார்த்தோன்னா நமக்கு ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு டபுள் ஸ்டிச்சிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கிளாஸ் பிளாக் கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் நல்ல பெரிய க்ளோ பாக்ஸே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. இந்த இடத்துல பார்த்தோன்னா நமக்கு ஆட்டோ டிமிங் IRVM இந்த காரில் கொடுத்துட்றாங்க. ஒரு பெரிய பனோராமிக் சன்ரூஃப் இந்த காரை நமக்கு வந்துடும். ஸோ ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகுது. ஸோ மஹிந்திரா வந்து ஃபீச்சர்ஸ்லாம் எதுலேயுமே அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. இந்த பட்டன் மூலிமா நம்ம இந்த சன் பிளைண்டையுமே க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த 3XOட ஓவரால் வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இப்போ நம்ம இந்த TGDI பெட்ரோல் இன்ஜினை டிரைவ் எடுத்து இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம இந்த மஹிந்திரா XUV 3XO டிரைவ் எடுக்கலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து TGDI வேரியன்ட் தான் நம்ம கூட இருக்குது. டிரைவ் மோடுமே பார்த்தோம்னா நம்ம ஜூம் மோட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜூம் மோட் இருக்குது. இது வந்துட்டு இக்கோ நார்மல் ஸ்போர்ட் அப்படிங்கிற மாதிரி ஜூம் வந்துட்டு நமக்கு ஸ்போர்ட் மோட் மாதிரி தான் இதில் வந்து இருக்குது. இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம டிரைவ் எடுக்கலாம். டிரைவ் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் TGDI பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 130 bhp அண்ட் 230 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ டீசல் மேனுவல்லாம் பார்த்தோம்னா நமக்கு ஸ்டியரிங் மோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு நமக்கு டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் செம்ம ஸ்பிரிட்டடாக இருக்குது. ஸோ இது கூட பேர் பண்ணியிருக்கிறது பார்த்தோம்னா இதில் 6 ஸ்பீட் மேனுவல் ஒரு 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் தான் இந்த காரில் நமக்கு வரும். ஸ்டியரிங் ரொம்பவே லைட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஸ்லோ ஸ்பீட்ஸ்லாம் நம்ம ஓட்டுறப்போ நமக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ரொம்ப லைட்டாக இருக்குது, பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது ஸ்டியரிங் வீல். நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபிங்கரில் கூட டால் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோன்னா நமக்கு 17 inch alloy wheels கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கம்ஃபர்ட்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி மஹிந்திரா XUV 3XO 1.5 லிட்டர் டீசல் மேனுவலோட ஒரு டீட்டெயில்டான டிரைவ் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா கார் தலை செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈகராக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தோம்னா நான் சும்மா எக்ஸலேட்டர் மேலே கால் வைக்கிறேன், டக்குன்னு அது இழுத்துட்டு போகுது. லைட்டாக நம்ம ஒரு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் மாதிரி நினச்சிட்டு நீங்கள் நல்லா போட்டு அழுத்திட்டீங்கன்னா வண்டி சும்மா சீறிக்கிட்டு போக ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த செக்மெண்ட்டில் வந்து கண்டிப்பாக 130 bhp அண்ட் 230 Nm ஆஃப் டார்க் அப்படிங்கிறது வந்துட்டு சாதாரணமான ஒரு விஷயமே கிடையாது. பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கார்ஸ் பண்ணுறதுல மஹிந்திரா வந்து சாதாரணமானவங்களே கிடையாது. அவங்க வந்து எப்பயுமே ஃபியூயல் எஃபிஷியன்சி அந்த மாதிரி யோசிக்காமல் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதுலேயுமே இந்த 3XO எந்த ஒரு விதத்துலையுமே சளைச்சது கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். டப்புன்னு கியரும் ஷிஃப்ட் ஆயிடுது. ஆல்சோ கியர் ஷிஃப்ட்ஸுமே எனக்கு பெருசாக தெரியல. எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ் இதுலேயுமே எனக்கு பெருசாக எதுவுமே ஃபீல் ஆகலை. அது ஈஸியாக க்ராஸ் பண்ணிடுது. ஆக்சுவலாக கிளாஸ் லீடிங் இந்த காரில் நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பவர், இது மட்டும் இல்லாமல் இந்த வீல் பேஸுமே இந்த காரில் கிளாஸ் லீடிங் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே ஒரு லாங்கான வீல் பேஸ் அண்ட் ஆல்சோ பேனராமிக் சன்ரூஃப், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துட்டு கிளாஸ் லீடிங்காக இதில் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஆல்சோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காரோட ஃபீச்சர்ஸ், நார்மலான ஃபீச்சர்ஸுமே அதிகமாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அதான் இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணால் வண்டி இங்கே தான் போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த காரோட ஸ்டியரிங் ஃபீட்பேக் தான். நம்மளால் நல்லா ஜட்ஜ் பண்ண முடியுது. நம்ம கூட நல்லா கனெக்டடாக இருக்குது. ஸோ இது வந்து நிறைய வீடியோஸ் நீங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். சேலம்லேயே ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ஸ் இருக்க ரோடுனா அது வந்து இந்த ரோடு தான். அப்படியே ஒரு நார்மலான கார், ஒரு ஹேட்ச்பேக்லாம் வந்தோம்னா தூக்கி அடிக்கும். இதில் பாருங்கள், செம்ம கம்போஸ்டாக கார் போகுது. வாவ். அண்ட் ஆல்சோ ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின் மாதிரியே இல்லை, ரொம்ப ரிஃபைண்டாக தான் பண்ணியிருக்காங்க. எனி கிவன் செகண்ட் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் சும்மா லைட்டாக காலை வச்சிங்கனாலே போதும். அண்ட் ஆல்சோ கன்வீனியன்ஸ் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கும் இந்த கார் கண்டிப்பாக சூட் ஆகும்.
கன்வீனியன்ஸ் ப்ளஸ் பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே இந்த டிஜிடிஐ ப்ளஸ் ஆட்டோமேட்டிக்கலாக நமக்கு கிடைக்குது. ஸோ டிரைவ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இன்னொன்று என்னென்னு பார்த்தோம்னா கிளாஸ் ஏரியாலாம் நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஏபிஎல்லாம் கொஞ்சம் திக்காக இருந்தாலுமே அது நமக்கு பெருசாக பிளைண்ட் ஸ்பாட் கிரியேட் பண்ணல. எல்லா விசிபிலிட்டி எல்லாமே நல்லா தான் நமக்கு தெரியுது. ஸோ ஒரு பிளைண்ட் ஸ்பாட் அப்படிங்கிறது எந்த இடத்துலையும் கிரியேட் ஆகலை. ஓவர் எய்ம்ஸும் நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு நல்ல ஒரு விசிபிலிட்டி நமக்கு ரியர்லையுமே கிடைக்குது. அதனால் நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஓட்டலாம். பேனட்லாம் ஃபுல்லாக தெரியுது கைஸ். நான் கொஞ்சம் கீழே இறக்குன மாதிரி தான் வச்சுருக்கேன். அப்படி இருந்துமே பேனட் நமக்கு கம்ப்ளீட்டாக தெரியுது. ஹைட் கம்மியாக இருக்க பர்சனாக நீங்கள் இருந்தாலுமே இந்த கார் ஓட்டுறதுல உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் ஃபீல் ஆகாது. கேபின் செம்ம இன்சுலேட்டடாக இருக்குது. ரோட் நாய்ஸ், விண்ட் நாய்ஸ் அண்ட் டயர் நாய்ஸ் மட்டும் நமக்கு லைட்டாக கேட்கும். அது மட்டும்தான். வேறு எதுவும் பெருசாக கேபின்குள்ளே வந்து அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாப் பண்ணிட்டோம். திரும்ப கூட லான்ச் பண்ணலாம். சின்னதாக வீல் ஸ்பின் ஆச்சு, உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சேலமில் இருக்க பட்டர்ஃப்ளை பிரிட்ஜில் தான் இருக்கோம். ஸோ கார்னர்ஸ்லாம் நல்லா தான் எடுக்குது, அதெல்லாம் எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை. ஸோ வீடியோ லைட்டாக கிராஷ் ஆகிடுச்சு, அதனால தான் கட் பண்ணிட்டு நான் போட்டேன். பட் நமக்கு கார்னர்ஸ் எடுக்கிறப்போ பாடி ரோல் லைட்டாக ஃபீல் ஆகுது. பட் ரொம்ப 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 கான்ஃபிடென்ட்டாக இருக்குது வண்டி. அண்ட் ஆல்சோ 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் இருக்கிறதுனால இப்போ பாருங்கள் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 பக்கமாக க்ரூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 98 வந்திருக்கு. 100 பக்கமாக க்ரூஸ் பண்ணியிருக்கோம். இன்ஜின் 2000 RPM கீழே தான் ரெவ் ஆகுது. ரொம்பவே காமாக இருக்குது, ரிலாக்ஸ்டாக வண்டி போகுது. ஸோ 100 to 120 இதோட ஸ்வீட் ஸ்பாட் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஆல்சோ அது நமக்கு மேனுவல் மோடுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் மேனுவல் மோட் ஷிஃப்ட் பண்ணிட்டேன். நம்ம ட்ரிப்ட்ரானிக்காக கூட இதில் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். 6th கியரில் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு எந்தூசியாஸ்டாக இருந்தீங்கன்னா 3XOவோட டிஜிடிஐ பெட்ரோல் இன்ஜின் எடுத்துக்கோங்க. பயங்கர பர்ஃபார்மன்ஸ் இருக்குது இதில். ஸோ இந்த மாதிரி நம்ம பிரிட்ஜில் போகிறப்போ கூட பெருசாக அந்த அன்டியூலேஷன்ஸ்லாம் அது வந்து கேபின்குள்ளே கொண்டு வரல. சஸ்பென்ஷன் உண்மையிலே செம்மையாக டியூன் பண்ணியிருக்காங்க, சான்ஸே இல்லை. சஸ்பென்ஷன் இஸ் ஓரியன்டட் போத் ஆன் கம்ஃபர்ட் அண்ட் ஹேண்ட்லிங் மோஸ்ட்லி வந்து ஹேண்ட்லிங் தான். பட் சம்ஹவ் அவங்க வந்து கம்ஃபர்ட்டுமே ஒரு பேலன்ஸில் தான் வச்சுருக்காங்க. ஸோ பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பர்சனலி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஹேண்ட்லிங்கை விரும்புகிற ஆள்லாம் கிடையாது. எனக்கு ஹேண்ட்லிங்கும் இருக்கணும், அட் த சேம் டைம் கம்ஃபர்ட்டும், ரெண்டுமே ஒரு பேலன்ஸில் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கார் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து பர்ஃபெக்டான ஒரு காம்போவில் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதுவே டவுன் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ அது டிரைவுக்கு ஏற்ற மாதிரி அதுவே டவுன் ஷிஃப்ட் ஆகிக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன ட்ரைவ் மோட் கூட ஷிஃப்ட் பண்ணலாம். நம்ம ஜிப் மோட் போட்டுடலாம். ஸோ இது வந்து எக்கோ மோட் மாதிரி கொஞ்சம் வந்து நமக்கு ரிலாக்ஸ்டாக ட்ரைவ் ஆகும். பார்ட் டெலிவரியும் கொஞ்சம் கம்மியாகும். மைலேஜ் ஃபோக்கஸ்ட் மோட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ எக்கானமியாக ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மோட் சூட் ஆகும். பட் ஆனால் இந்த வண்டி வாங்கினா நீங்கள் எக்கானமி மோட்லாம் ஓட்ட மாட்டீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து உங்களை ஓட்டவே விடாது, அந்தளவுக்கு எந்தூசியாஸ்டிக்காக இருக்குது. ஸோ இதுக்காக தான் மஹிந்திராக்குன்னே தனியாக நிறைய ஃபேன் பாய்ஸ் இருக்காங்க. மஹிந்திரா ஃபேன் பாய்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஒரு ஹார்ட் போட்டு விட்ருங்க. ஸோ இதில் வந்து அந்த பவர் டெலிவரியோட அக்ரெஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நம்ம ட்ரைவ் பண்ணுறப்பே தெரியுது. ஜூம் மோடில் வந்து ரொம்பவே அக்ரெசிவாக இருந்த பவர் இதில் வந்து கொஞ்சம் சட்டிலாக இருக்குது. ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு 42 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. மைலேஜ் அப்படின்னு பார்க்குறப்போ 18.2 கிலோமீட்டர்ஸ் ஏஆர்ஐலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. கொஞ்சம் எக்கானமியில் ஓட்டினீங்கன்னா நீங்கள் ஒரு 12 to 14 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். போத் சிட்டி அண்ட் ஹைவேஸ், டிபெண்ட்ஸ் ஆன் த டிரைவிங் ஸ்டைலும் கூட. ஸோ திஸ் இஸ் ஹவ் அ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் இன்ஜின் ஷுட் பி அப்படின்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் இது. இந்த இன்ஜினோட நாய்ஸ் நமக்கு ஹையர் ஆர்பிஎம்ஸ் எடுத்துகிட்டு போகிறப்போ லைட்டாக உள்ளே கேட்குது. அதுவுமே ஆனால் ஸ்போர்ட்டியாக தான் இருக்குது. இது நம்ம ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால நமக்கு ஹில் டிசைன் கண்ட்ரோலுமே இதில் நமக்கு வந்துடுது. ஸோ ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மஹிந்திரா XUV 3XO பேஸ் வேரியண்ட் வந்து 9 lakhs பக்கமாக ஸ்டார்ட் ஆகுது. இந்த பர்டிகுலர் வேரியண்ட் AX7 பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டோட எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தோம்னா 13.99 lakhs வருது. ஆன் ரோட்னு வர்றப்போ நமக்கு 17.94 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் சேலம். இந்த 1.2 லிட்டர் டிஜிடிஐ ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் வரும். இன்னும் ஒரே ஒரு சின்ன மிஸ், பேடல் ஷிஃப்டர்ஸ் மட்டும் இருந்திருந்தா டிரைவிங் இன்னுமே கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்திருக்கும். ஸோ இந்த 3XO பற்றி ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா லவ்லி கார் வித் த ஸ்வீட் இன்ஜின் வித் த ஸ்வீட்டஸ்ட் கியர் பாக்ஸ். ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி கன் மாதிரி இருக்குது. ஸோ இதுதாங்க இந்த மஹிந்திரா XUV 3XO TGDI AX7 வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டர்ஸ் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Real soon. Take care. Bye bye and drive safe.